ஆண்டவன் என்ன செய்யத்தா ஏது செய்ய தெரியாம கொடுத்துட்டேன் என்ன நம்பினா பத்தியா ஆமா என்று சொன்ன உடனே அந்த வரத்தை அழிக்க வேணும். சரி அதான் அழிக்கணும் சொல்லிட்டு சரிதான். ஆமா இந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு நான் போய் 1000 ரூபாயில கொண்டு விட்டு வந்துட்டுமா அதுக்கு நேரம் இல்ல. அப்புறம் இப்ப வந்துருவான். அப்ப யார் பாக்க? இந்த ஆடு மாடை நானே பாத்துக்கிட்டேன். பார்க்கலாம். நீங்க பார்த்தா ஆடு மாடு அங்கனே நிக்கும்ல. இல்ல உங்க செல்வத்தை கண்டாலே அத்தா ஓடிடுவேன். அத்தா அத்தா என்ன சுரவம் தான் எடுக்கணுமா? என்ன மாதிரி மாறணும்? உங்களை மாதிரி மாறணுமா? என்னத்தான் சொல்லிட்டிய? கடவுள் சிவபெருமான் அழகாக கண்ணனை போல் அழகாக வேடமணிந்து சரி பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்டநாம 27 அணிந்து 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 கஞ்சி கரையும் தோளிலே போட்டு கடையால் தடி பிடித்து தும்புவார் செருப்பு மாட்டி கால கொடை பிடித்து பிடித்து பட்டு கொடை பிடித்து பிடித்து பால் பாசி தனி அணிந்து நெஞ்சில நாமம் நெத்தியில நாமங்கள் உடம்பு புள்ள ஒரே நாமம். ஆமா 21 அதான் அரக்கு அங்கங்க வந்தாலும் வருவான் வந்துறான். நீ என்ன சொல்லணும்? என்ன என் பேரு சிவன் கோனார். சரி கண்ணன் கோனார் மச்சின சிவன் கோனார் சொல்லு. நான் சொல்லியிருந்தேன் மறந்துடாதையும் மறக்க மாட்டேன். உருட்டிக்கிட்டி பேசிடாதையும் பேச மாட்டேன். பெரும் மோசமாயிரும். வாயே திறக்க மாட்டேன். கண்டார் ஆண்டவன் சிவபெருமான் அருளாலே அந்த பாதாள பத்மாசுரனை வதம் செய்வதற்காக வேண்டி சரி அந்த கண்ணபுரான் எப்படி வருகிறார்? எப்படியா? சற்று தூரம் தள்ளி வந்து ஒரு மோகினி ஆரோகம் கொண்டு கண்டான் வல்லரக்கன் பெண்ணை கண்டான் புத்தி இழந்தான் பெண்டருக்கு அழைத்த போது சரி உன்னோடு வர வேண்டும் முன்னால் அரக்காவரு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அந்த பம்பாநதி கதிரை அழகாக குளித்து நீராடி உன் கையினால திருநீர் எடுத்து அதை கங்கையிட்டு குலைத்து பெண்ணை ஒரு நாள் ஒரு பொழுது மறக்க மாட்டோம் சொல்லி தொண்டை நீரணி உனக்கு வாரம் சொன்னான்ல. சரி அவன் முங்குவான முழுகுவான முழுகுவான மோகினியே பார்ப்பான அழகாக தொண்டனை நீரணிய அரக்கன் தலை சுக்கனுதான் ஒருங்குகிறது. அரக்கன் செங்கால முடித்து ஆண்டவன் சிவபெருமான் வந்து மீண்டும் கண்ணனாக வந்து காட்சி கொடுத்தார் அல்லவா. அரக்கனை கொண்ட கோலத்தை எடுத்தா தான் கைலாசமலை போவன் என்று கடவுள் சிவனார் சொல்ல அந்த கடவுளுடைய முன்னாலே மீண்டும் மோகினி அவதாரத்தெடுத்து அந்த பெண்ணை போல கோலம் கொண்டு என் பெருமான் நின்ற போது காம வெள்ளம் பெருகி பங்குனி மாதம் 18ஆம் நாள் அழகான உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஐயனுக்கு வையனாக வந்த ஐயன் பொய் சொல்லாம ஐயன் சாஷா வந்து தோன்றினார்.